புள்ள சேர்த்துட்டா அந்த பொண்ண அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதான முறை. அந்த பொண்ணு சம்பாதிக்கிறத ஒண்ணு அது வச்சுக்கணும், இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும். ஆனா மருமகளை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக விடாம பாசம் அது இதுன்னு சொல்லி கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அவ வருமானத்தை முழுக்க முழுக்க வாங்கி இந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது என்ன, வீடு கட்டுறது என்ன, அப்படி இப்படின்னு ஆடம்பரமா எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மருமகளும் ஐயோ இந்த குடும்பம் நம்மள பயன்படுத்திதுங்கிற சுயபுத்தி இல்லாம கண்மூடித்தனமா எல்லார் மேலயும் பாசம் வச்சுட்டு நான் இருக்கேன் இந்த குடும்பத்துக்காகன்னு ராப்பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொண்ணை வச்சு அத உழைப்ப உறிஞ்சி உறிஞ்சி எத்தனை நாளைக்கு தான் பொழைக்க போறாங்களோ தெரியல. காலையில பார்த்தோம்ல மொத்த பாராட்டும் முகத்துக்கு நேரா துதி பாடுறதுதான். நீதாமா எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி ஏதோ மகுடி வாசிக்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசி முகத்துக்கு நேரா துதி பாடி ஏத்தி விட்டா யார்தான் மயங்க மாட்டாங்க. இதே அந்த பொண்ண பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா சின்ன வயசு புள்ள அதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு ஏதாவது பண்ணிருப்பாங்கல்ல. ஆமாண்டி. அதுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. இந்த அம்மா அத பத்தி யோசிச்சுதா? காலம் முழுக்க இப்படியே ஆட்டோ ஓட்ட வச்சு எல்லா காசையும் வாங்கிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கு. சரிக்கா நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அத சொல்லு, வா சரி, வா, நம்ம வேலையை பாப்போம். கேட்டிருப்பாங்களோ? கேட்டிருப்பாங்க. என்னக்கா அது? அம்மா அது வந்து நாங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்க பேசுனதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஊர் உலகத்துல இப்படிதான் சில பேரு நினைக்கிறாங்கன்னு நான் உணராம இத்தனை நாள் நான் தான் முட்டாள்தனமா இருந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் என் மருமகளுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்துட்டேன். ஆனா இப்போ என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். என் மருமகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அவளை ஒரு நல்ல பையன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அவ எங்க மேல பாசம் வேணா வச்சிருக்கலாம்.